எங்களை நிரப்புங்கப்பா. இந்த blessing எங்களுக்கு உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். எங்க குடும்பத்தின் மேல உண்டாகட்டும், எங்க பிள்ளைகள் மேல உண்டாகட்டும், எங்கள் கையின் பிரயாசத்தின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஜீசஸ், நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். சொன்னதை செய்கிற தேவன், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன், சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென், ஆமென், ஆமென். மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை. ஆமென், ஆமென். மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவர். ஆமென். சொன்னதை செய்வார். மறவாமல் நினைப்பவரே சொன்னதை செய்யும் தேவன், முடித்து தீர்ப்பு மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பேன். நீர் முடிந்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றும். ஆமென், ஆமென். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. பா பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொழில ஆசீர்வதிங்க. வாய் திறந்து சொல்லுங்களேன், வாய் திறந்து கேளுங்களேன். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த சீரும் சிறப்பும் உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் வருவதாக, உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மேல் வருவதாக, ரட்சிக்கப்பட்டிருக்கிற எங்கள் மேல் இந்த சீரும் சிறப்பும் வருவதாக. ஜீசஸ், ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய நன்மை, கிருபை உம்முடைய ஜனத்தை தொடருவதாக, தொடருவதாக, தொடருவதாக.
தொடருவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, உமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம், அவருடைய இரத்தம் உன்மேல் இருக்கிறது. நீ அவருடையவன், அவருடையவன். எனவே நீ பாக்கியவான். இவ்விதமான சீரை பெறுவதற்கு நீங்கள் பாக்கியவான்களாயிருக்கிறீர்கள். நாம் பாக்கியவான்களாயிருக்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லார் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வார்த்தைகளை பேசின அன்பு சகோதரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லார் கரங்களை உயர்த்தி ஒரு விசேஷ ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படி, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்து வருகிறார். நம்மோடு பேசி வருகிறார். அவருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். நம்மை ஜெபிக்க வைக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆமென். சீர் பெறுகிற ஜனம். ஆமென் சொல்லுங்க. சீரை பெற்ற ஜனம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். இப்பொழுது நாம் சில காரியங்களுக்கு, குறிப்பிட்ட பொதுவான சில காரியங்களுக்காய் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து விசேஷித்த தேவ ஊழியர் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு ஜெபத்தில் நடத்துவாங்க. கடைசியாக கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் அரை மணி நேரம் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? கைகளை தட்டி ஒரு விசை கூட கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமாம். முதல்ல எந்தெந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லி தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். முதல்ல நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், நம்முடைய குடும்பங்களின் ரட்சிப்பிற்காய் ஜெபம் பண்ணணும். ஆமென். எந்த ஒரு மனுஷனும், பிறந்த மனுஷன் மறுபடியும் பிறக்கணும். அது நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி. நம்ம இந்த ஆராதனை ஆரம்பத்தில் ஒரு பாட்டு பாடணும் பாருங்க. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில கொடுக்கப்படவில்லை. மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு தான் இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அப்போ நம்முடைய குடும்பங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நம்முடைய தம்பி, அண்ணன், நம்முடைய கணவர், மனைவி, பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், குடும்பம் குடும்பமா ரட்சிக்கப்படணும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிப்பது நம்முடைய கடமை, ரட்சிப்பது கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவர். அப்போ குடும்பங்களில் ஒருவேளை நீங்கள் மட்டும் இன்னைக்கு வந்திருக்கலாம், கணவன் ரட்சிக்கப்படாமல், மனைவி ரட்சிக்கப்படாமல், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய ஆத்துமாவை தொடுவார். ஆமென். ரட்சிப்பு வெறும் சரீர பிரகாரமானது மாத்திரம் அல்ல, ஆத்துமா சம்பந்தப்பட்டது. எந்த ஒரு மனுஷனையும் பிதா இழுத்து கொள்ளால் ஒழிய யாரும் ஆண்டோடத்தில் என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. அப்போ முதல்ல நம்ம ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணணும். இதுதான் பாருங்க நம்முடைய ஆசீர்வாதத்தின் முதல் படி. குடும்பத்தில் நீங்கள் எவ்வளவுதான் ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து பாருங்க, ரட்சிக்கப்படாதவங்களை திருத்தவே முடியாது. ரட்சிக்கப்படாதவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே முடியாது. அப்போ அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டில் நம்முடைய குடும்பங்களை ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணணும். அதே போல குடும்பங்களில் இருக்கிற வியாதிகள் மாற ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் யாரோ ஒருத்தருக்கு வியாதி இருந்தாலே அந்த குடும்பத்தில் என்ன பண்ண முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், நாம நல்லா இருப்போம். நம்ம குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருத்தர் சரீர பலவீனத்தோடு இருந்து அவங்கள கொண்டு போகிறது, நம்மளும் அதில் பாதிக்கப்படுறோம். ஒரு விதத்தில் பொருளாதாரம் பாதிக்கப்படும். மருந்து மாத்திரைகளுக்குன்னு பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருக்கணும். பிள்ளைகளுக்கு
நம்முடைய குடும்பத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை தர கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? இன்னைக்கு சரீரத்தில் மட்டுமா வியாதி இல்லை, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு மன போராட்டம் இருக்கிறது, மனவியாதி, மனதளவில் பாதிக்கப்பட்டு வாலிபர்கள், வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாய் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கர்த்தர் நமக்கு தரணும். ஆமே, ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை கர்த்தர் தரணும். நான் செய்தி வேளையில் சொன்னது போல கேன்சர் வியாதிகள் இன்னைக்கு தீவிரமா எல்லா இடங்கள்லையும் இருக்கு. முன்னால நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு வீட்டில் யாராவது கேன்சர்ல மரித்து போனாங்கன்னா வெளியில சொல்றதுக்கே அவங்க கூச்சப்படுவாங்க. இப்போ டாக்டர் டயக்னோஸ் பண்ணிட்டார் கேன்சர் அப்படின்னா, இவருக்கு கேன்சர் இருக்குதுன்னு அந்த குடும்பத்தார் சொல்றதுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி வெட்கம் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அது ஒரு ஃபேஷன் ஆயிருச்சு. பயாப்சிக்கு அனுப்பி இருக்கிறாங்க, ரிசல்ட் வந்து கேன்சர்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் சரளமா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு காலத்துல இந்த சுகர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்துட்டு, இப்போ இது கேன்சர் தீவிரமா எல்லாருக்கும் இருக்கு. அப்ப இது எதை நோக்கி போகிறது? ஆனா ஆண்டவர் கேன்சரை விதைக்கிறவர் அல்ல, கேன்சருக்கு சுகம் தருகிறவர். நம்ம ஆண்டவர் சுகம் தருகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க பிரதர்? சரீர உறுப்புகள் அநேகருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கல்லீரல், இன்னும் கணையம், கிட்னிஸ், ஹார்ட், இப்படிப்பட்ட உறுப்புகள், நுரையீரல் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் அவதிப்படுறாங்க. இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நான் இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கும் விடுதலையை தருவார். நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். ஆமே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இன்னும் நான் தீவிரமா பரவுற ஒரு வியாதி, அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வாத கோளாறு இருக்கு பாருங்க, வாத நோய். அது வந்து சின்ன வயசுல இப்ப நிறைய பேருக்கு. ஒரு தம்பி நான் கேள்விப்பட்டேன், ஒரு வாலிப தம்பி, அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணி பேசும்போது சொல்றாங்க, அந்த பிள்ளைக்கு ரொம்ப என்ன சொல்றது, இந்த கை மூட்டுகள் இதெல்லாம் வீக்கமும் வலியும். ஹாஸ்பிட்டலா கூட்டு போறாங்க, தீரல. ஒரு குறிப்பிட்ட தம்பி, நம்ம சபையை சார்ந்த ஒரு அருமையான குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கிறான். நம்ம அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். சீக்கிரத்தில் கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு அவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வலி, முதுகுல பெயின்,